நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த டிவியில் தொடர்ந்து பல ஜோதிட விஷயங்களை, பயிற்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சியை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சியானது வாக்கியப்படி 15/11/2020 அன்று ஞாயிற்றுக்கிழமையும், திருக்கணித ரீதியாக 20/11/2020 வெள்ளிக்கிழமை அன்றும் நடக்க இருக்கு. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் தனது சொந்த ராசியான தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சியால் சில ராசிகள் மிகுந்த நற்பலன்களையும், சில ராசிகள் சாதாரணமான பலன்களையும் பெறவிருக்கு. அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய ராசிகள் இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பல்வேறு விதமான நற்பலன்களையும் யோக பலன்களையும் பெறவிருக்கு. மற்ற ராசியினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகம் இல்லை என்றாலும் குருவின் பார்வையால் சில குறிப்பிட்ட நற்பலன்கள் நடைபெறும். அதனால் எனக்கு குரு சாதகமாக இல்லையே அப்படின்னு அந்த ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம குரு பெயர்ச்சியை முன்னிட்டு இந்த பலன்களை சொன்னாலும் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இந்த குருவை மட்டுமே வைத்து நடைபெறுவதல்ல. குருவோடு சேர்ந்து மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தும் தான் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் தெளிவாக ஒவ்வொரு ராசினருக்கும் சொல்லியிருக்கேன். அனைவரும் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கேட்டு அதன் மூலம் பயன் பெறுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்பொழுது ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிகம், இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் தற்போது இந்த குரு பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே நம்ம பார்க்கும்போது குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பொருளாதார ரீதியாக உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, புதிய நண்பர்கள், அவர்களால் ஆதாயம், நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த பணம்லாம் வர்றது, மற்றவர்களால் மதிக்கப்படுதல், உறவினர், நண்பர்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுதல், இது போன்ற பல நல்ல விஷயங்கள் 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தருவார். உடனே சில பேர் விருச்சிக ராசிக்காரங்க சொல்லலாம், சார் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக நடந்துடல, ஓரளவுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சது, இருந்தாலும் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் வரை 7.5 சனியின் தாக்கம் இருந்தது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் கடைசி சனி, அப்படி அதாவது நம்ம பாதச்சனின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா வாக்கு சனி, குடும்ப சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 7.5 சனியின் கடைசி 2.5 வருடம்
நடந்து கொண்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல கேது பகவானும் 8ஆம் இடத்துல ராகு பகவானும் சஞ்சரிச்சுட்டு இருந்தாங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது இந்த சனி பகவானின் மற்றும் கேது பகவானின் தாக்கத்தை அவர் நிச்சயம் குறைச்சிருப்பார். ஆனால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள்லாம் சில மாற்றங்கள் பெரிதளவில் இல்லைனாலும் ஓரளவு நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, கடந்த திருக்கணித ரீதியாக கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடந்து சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியிலிருந்து விலகி 3ஆம் இடத்துல உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரும் நிலையில் சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி பார்க்கும்போது சனி பகவானுடைய சஞ்சாரம் தற்போது உங்களுக்கு நல்லா இருக்குது. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் ராகு கேது பெயர்ச்சி நடந்ததுனால கேது பகவான் உங்கள் ராசியிலே ஜென்ம கேதுவாகவும் 7ஆம் இடத்துல சப்தம ராகுவும், அதாவது 7ஆம் இடத்துல 7ஆம் இட ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த கடந்த ஒரு மாதமாக ஓரளவு, ஏன்னா கேதுவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து விலகி ஜென்மத்துக்கு வந்தாச்சு. சின்ன சின்ன பிரச்சனை ஜென்ம கேதுவால் சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவு ஒரு நல்ல மாற்றம் கடந்த ஒரு மாதமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறது மிக அருமையான பலன்களை தரக்கூடியது. சரி, இப்போது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். பொதுவாகவே குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறது உங்களுக்கு அந்த அளவு நற்பலன்களை ஏற்படுத்தாது. எல்லாவற்றிலும் ஏதோனும் ஒரு பயம், எதிர்காலம் பற்றிய பயம், தன்னம்பிக்கையற்ற நிலை, சுய சந்தேகம், நம்மால் செய்ய முடியுமா அப்படின்ற எண்ணம், சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தருவார். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வருட கிரகங்களை வச்சு பலன் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை மட்டுமே வைத்து பலன் பார்க்காம மற்ற கிரகச்சாரங்களையும் பார்க்கும்போது சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். குரு பகவானால் எந்தெந்த பிரச்சனைகள் உருவாகுமோ அந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்யக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறதுனால, அதாவது சனி பகவான் குரு பகவான் பிரச்சனையை கொடுப்பார். 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது சனி பகவான் அந்த பிரச்சனையை தீர்ப்பார். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய தன்மையை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். அதனால் நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவானால் என்ன தீய பலன்கள் வருமோ அதை சரி செய்யக்கூடிய தன்மையை சனி பகவான் உங்களுக்கு தர்றதுனால இந்த குரு பயிற்சியை பார்த்து நீங்கள் பெரிதளவில் பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட கிடையாது. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்கள் மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, என்னால் எதையும் சாதிக்க முடியுன்ற எண்ணம், சுற்றத்தாரோட ஆதரவு, இது போன்ற பல விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்துவார். நல்ல பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், உயர்வு, அரசு காரியங்கள் அனுகூலமான விஷயங்கள் நடக்கும், வழக்கு விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். இது போன்ற 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது சனி பகவான் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்துகிற நிலையில் இருக்கும்போது குரு பகவான் உங்களுக்கு அங்கு பெரிதளவில் தீமை செய்துவிட முடியாது. அதனால் இந்த குரு பெயர்ச்சினால் மற்றவர்கள் யார் என்ன சொன்னாலும் பெரிதளவில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் தன்னோட பார்வையால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சப்தம ராகுவை பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்க்குறார், இங்கே 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற ராகுவை பார்க்குறார். அதனால் 7ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதால ஏற்படக்கூடிய தீய பலன்களையும் இந்த குரு பகவான் குறைச்சிடுவார். அதனால் 7ஆம் இடத்தை குரு பகவான் 3ஆம் இடத்துலேருந்து பார்க்கும்போது கணவன் மனைக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படும். இதுவரை கணவன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு சுமூகமான சூழல் ஏற்படும். கூட்டாளிகளால், வியாபாரத்தில் இருக்கும் கூட்டாளிகளால் நன்மை ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும்.
இது போன்ற பல நல்ல விஷயங்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு தன்னோட பார்வையால் தரப்போகிறார். அதே மாதிரி ராகுவை முழுமையாக தன்னோட தீய பலன்களை ஏற்படுத்தவே முடியாது. சரி, இப்போ இந்த குரு பகவான் தன்னோட 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். இதனால் தந்தையால் அனுகூலமான பலன்கள், பிதுர்வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கிறது, தந்தை உடல்நிலை ஆரோக்கியம் அடைகிறது, மூத்தோர்களின் ஆசி, தெய்வ அனுகூலம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இது போன்ற பல வகையில் நற்பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். என்ன சின்ன சின்ன தடைகள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது வேணால் நம்ம சொல்லலாமே தவிர இந்த குரு பகவான் முழுவதுமாக உங்களுக்கு தீமை செய்வதற்கான வாய்ப்புகள் அறவே கிடையாது. கொஞ்சம் காலதாமதமாகலாம், கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டி இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமே தவிர பெரிதளவு தீய பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள். விடாமுயற்சியால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ராசி இந்த காலகட்டத்தில் அது எதுன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை தன்னோட 9ஆம் பார்வையால் பார்க்குறார். அதனால் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் நிறைவேறுவதற்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய சூழல் உருவாகும். நல்ல நண்பர்களின் உதவி கிடைக்கும். அதன் மூலம் பல வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, லாபங்கள் அதிகரிக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு ஏதேனும் பெரிதளவு தீமை நடந்துரும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சனி பகவான் மிகவும் சாதகமாக இருக்கிறார். அதனால் இந்த குரு பெயர்ச்சியால் பெரிய அளவு நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க அப்படின்றத உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து ஒவ்வொரு துணைக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதையெல்லாம் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். கூட்டாளிகளால் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். ஆனால் நிச்சயம் ஆதாயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஆனால் அதனுடைய ஆவணங்களை நீங்கள் சரிபார்க்கணும். அதில் வேறு ஏதேனும் விஷயங்கள் குறிப்பிட்டிருக்குதா அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இறங்க வேண்டியது அவசியம். மற்றபடி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நற்பலன்களை தான் ஏற்படுத்த போகுது. பெரிதளவில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மனதைரியத்தை வளர்த்துக்குங்க, தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. எந்த பிரச்சனையும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. நிச்சயம் அனைத்தையும் உங்களால் சாதிக்க முடியும். சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் அவர்களையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியும். உயரதிகாரம் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க, கவலைப்பட வேண்டாம். அடுத்து மாணவியர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. கவனச்சிதறலை தவிர்க்கணும். தேவையற்ற நட்பில் இருந்து விலகணும். காதல் போன்ற விஷயங்களை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது. அன்றன்றைய பாடங்களை அன்றன்றைய படிச்சுன்னா தேவையில்லாத டென்ஷன் உங்களுக்கு இருக்காது. தேர்வு எழுதும்போது மிகவும் எளிதாக இருக்கும். அடுத்து கலைத்துறையினருக்கு பார்க்கும்போது கலைத்துறையினர் உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு நிச்சயம் இனிமேல் குறையும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா கடந்த ஒரு 7.5 வருஷமாக போராடிட்டு இருந்த நீங்கள் இப்போ இந்த சனி பயிற்சிக்கு பிறகு தான் ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் விடுதலை அடைஞ்சிருக்கீங்க. இனி குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கண்டிப்பாக அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதிய வாய்ப்புகள் நிச்சயம் தேடி வரும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அதுதான் அங்கே முக்கியம். நீங்கள் சரியாக பயன்படுத்தினா நிச்சயம் வெற்றி உங்களோடதாக இருக்கும்.
சரி, அடுத்து அரசியல்வாதிகளுக்கு. அரசியலில் உங்களுக்கு சில நேரங்களில் பயம் ஏற்படலாம். ஆனால் அந்த பயத்தையும் முதலீடாக வச்சுக்கோங்க. அதை முதலீடாக வச்சிங்கனாவே நீங்கள் அது என்னென்ன சரி செய்யணுமோ அதெல்லாம் சரி செஞ்சிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறும். சகாக்களால் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். இருந்தாலும் உங்களுடைய தலைமை உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க, கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு மக்களின் ஆதரவு நிச்சயம் உண்டு. சரி, இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய அந்த சிறிய அளவு தீய பலன்களையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க அதியமான் கோட்டையில் இருக்கிற, அதாவது தர்மபுரி அருகில் உள்ள அதியமான் கோட்டையில் உள்ள கால பைரவரை வணங்குவதும், சாய்பாபாவை குருவாக நினைத்து வழிபடுவதும் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். இதன் மூலம் நீங்கள் அனைத்து தடைகளையும் தாண்டி வாழ்வில் சகல சுபிட்சங்களையும் உங்களால் பெற முடியும். நான் வழங்கிய குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் மிகுந்த தெளிவானதாகவும் விளக்கமானதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஜோதிடம் தொடர்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.